நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியமும் சந்தோஷமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் மன நிறைவும் நிம்மதியான ஒரு நல்ல வாழ்க்கையை தரணும்னு எல்லாம் வல்ல துணி பிரதாம்பிகா சமேத தாளபுரீஸ்வர பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நார்மலா கோவில்ல பார்த்தேன் அப்படின்னா பஞ்சாங்க பட்டணம் அப்படின்றது பார்த்தேன் அப்படின்னா ஒரு 15-20 நிமிஷம் டைம் எடுத்துப்பா. இன்னைக்கு நான் அவ்வளோ டைம் எடுத்துக்க போறதில்ல. இந்த பஞ்சாங்க பட்டணத்துல எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும்தான் நான் படிக்க போறேன். ஸோ மேக்சிமம் ஒரு 3 minutes to 3.5 minutes இந்த வீடியோ முடிஞ்சிடும். இந்த வருஷத்துக்கான பஞ்சாங்க பட்டணத்தை ஆரம்பிப்போமா. இந்த வருஷத்தோட நவநாயகர்கள் ராஜா வியாழன், மந்திரி சந்திரன், சேனாதிபதி சந்திரன், சஸ்யாதிபதி வியாழன், தானியாதிபதி செவ்வாய், அர்க்காதிபதி சந்திரன், மேகாதிபதி சந்திரன், ரசாதிபதி சனி, நீரசாதிபதி வியாழன். இவாதான் இந்த வருஷத்தோட நவநாயகர்களாக இருக்கா. இந்த பராபவ வருஷத்தோட வெண்பாவை பார்த்துள்ளாமா. மிக்க பராபவத்தின் மேதினியார் பின்மழையான் தக்க பசு கிடைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கழிக்காதனவே கருது. இந்த பராபவ வருஷ வெண்பா என்ன சொல்றது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ராஜாக்களுக்கிடையே சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதாவது தேசங்களுக்கிடையே சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சிறுதானியங்களுடைய விளைச்சல்கள் நன்றாக இருக்கும். மில்லட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய விளைச்சல் இந்த வருஷம் நிறைய இருக்கும். நிறைய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. மழை அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றது இந்த வெண்பா நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதனால எல்லாரும் உங்களுடைய ஆரோக்கியத்துல ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்ததா முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருமே கேட்கறது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஆதாய விரய பலன்கள். எல்லாருமே கேட்பா, இந்த வருஷம் எவ்வளவு ஆதாயம், எனக்கு என் ராசிக்கு எவ்வளவு ஆதாயம், என் ராசிக்கு எவ்வளவு விரயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்போமா. இப்ப மேஷராசி இவாளுக்கு 11 ஆதாயம் 5 விரயம், ரிஷபராசிக்கு 5 ஆதாயம் 14 விரயம், மிதுன ராசிக்கு 8 ஆதாயம் 11 விரயம், கடகராசிக்கு 8 ஆதாயம் 2 விரயம், சிம்ம ராசிக்கு 5 ஆதாயம் 5 விரயம், கன்னி ராசிக்கு 8 ஆதாயம் 11 விரயம், துலா ராசிக்கு 5 ஆதாயம் 14 விரயம், விருச்சிக ராசிக்கு 11 ஆதாயம் 5 விரயம், தனுசு ராசிக்காராளுக்கு 14 ஆதாயம் 11 விரயம், மகர ராசிக்காராளுக்கு 2 ஆதாயம் 8 விரயம், கும்பராசிக்காராளுக்கு 2 ஆதாயம் 8 விரயம், மீனராசிக்காராளுக்கு 14 ஆதாயம் 11 விரயம். மொத்தமா இந்த வருஷத்துக்கு 93 ஆதாயம் 105 விரயம் இருக்கிறது. அதனால எல்லாருமே கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நமக்கு மிகு பலன்களை தரக்கூடியதா இருக்கும். காசு பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக கருத்தாக இருக்கிறது நமக்கு நன்மையை தரக்கூடியதாக இந்த வருஷம் இருக்கும். அடுத்ததா கைவிசேஷம் தரக்கூடிய நேரம் சித்திர மாசம் 2ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 15, 2026 புதன்கிழமை காலையில 7:58 8 மணி 17 வரைக்கும் பண்ணலாம். 2வது காலம்னு பார்த்தோம் அப்படின்னா அதே நாள் அன்னைக்கே காலையில 10:05 11:05 வரைக்கும் கைவிசேஷம் கொடுப்பதற்கான நல்ல காலமாக கணிக்கப்பட்டுள்ளது. இந்த வருஷம் உங்க எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மையும் கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல துணி பிரதாம்பிகா சமேத தாளபுரீஸ்வர பெருமானும் என்னுடைய குருநாதர் கைலை மாமணி திருக்கோலக்கா ராமநாத சிவாச்சாரியாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் நம சிவாயா.